அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் ஆசீர் பெற்ற ஆனி மாதம் கிருஷ்ண லீலைகளை சந்திக்க போகும் மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் 17/8/2024 முதல் 16/9/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை பார்த்தால் கிரகநிலைகள்ல மிக வலுவாக செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என அதிரடியான பல மாறுதல்கள் உண்டு. அது மட்டுமல்லாது கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. எனவே கிருஷ்ணருடைய லீலையாக பல்வேறு வகையான மாறுதல்களை மிக சிறப்பாக பெறக்கூடிய வகையில் அவரின் அருள் பரிபூரணமாக நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள்ல மிக சிறப்பான அதிரடியான மாறுதல்கள் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதன் வித்யாகாரகராகவும் கிருஷ்ணனின் லீலைகள் எப்படி இருக்குமோ அதே போன்று ராசியின் அதிபதியான புதனின் லீலைகளும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை விளைவாக நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெரும்பாலும் வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு என்பதை ராசியின் அதிபதியும் வித்யாகாரகரமாக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ணரின் பரிபூரணமான ஆரோக்கியமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது எடுத்தோம் கவுத்தோம் என்று விரைவாக செய்ய வேண்டும் என துல்லியமாக செய்து முடிக்க முடியாமல் பல சிக்கல்களை சந்தித்து நிறைவாக முடிக்க முடியாத பணிகள்ல நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான மாறுதல்களை ராசியின் அதிபதியான புதன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது அவர் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை நிறைவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் பிற்பகுதியில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனினுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமையை கண்டுகொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. போட்டியின்றி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியாக உங்களை தேடி வருகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான மாறுதல்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத பல அற்புதமான அதிரடியான மாற்றங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் எதிர்பாராத வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. கிருஷ்ணனின் லீலையாக பல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலான சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக அமைய போகிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே கலைத்துறை, அரசியல் துறை, தொழில் சார்ந்த பணிகளில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதும் 3ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சூரியன் 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தெறியக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே சூரியனின் முயற்சியால் முறியடிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது அலைச்சல், சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில்
தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 1 to 12 இடம் மாறி சஞ்சரித்தாலும் கூட பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சந்திரன் வலம் வருகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் சிக்கல் எதுவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக விரயத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் நுழைகிறாருங்க. செவ்வாய் ஜென்மராசிக்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களை தடைகளை சந்திப்பதற்கான சூழலை ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்த மாட்டார் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே பிற்பகுதியில் விரயத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குருவுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. குரு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரய செலவுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மன அமைதி பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான கவலைகள் மறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வெளியூர் பயணங்கள்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. அதிகமாக சந்தித்து வரக்கூடிய அலைச்சல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானமாகிய 9 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே அது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கிருஷ்ணரின் பரிபூரண அருள் நிறைந்து கிடைப்பதால் கிருஷ்ணரின் லீலைகளாக உத்தியோக ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களால் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக ஏற்பட போகிறது என்பதை சனியின் வக்ரமும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலனை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே பெரிய அளவிற்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை சனி உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் எந்த புதிய முதலீடுகளையும் அவசரம் காட்ட வேண்டாம். சுகஸ்தானத்தை பொறுத்தவரை கேது வீற்றிருக்கிறாருங்க. கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றலாம். ஆனால் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயம் இல்லை. பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார். குருவும் விரயத்தில் இருப்பதால் பெண்மணிகள் உடல்நலத்துல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆனால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைவான விசேஷமான தருணங்கள் இந்த ஆவணி மாதத்தில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.